கொலு ஃபங்க்ஷனில் வச்சு ரோஹிணியோட அம்மா முத்துவ மீனாவையும் ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாங்க. ஃபங்க்ஷனும் பாதியிலே நின்றுது, எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ ரோஹிணியோட ரூமை காமிக்கிறாங்க. மனோஜ் இருந்துட்டு இந்த முத்து பயலுக்கு ரொம்ப தேவை தான் இதெல்லாம், தேவையில்லாமல் புருஷன் பொண்டாட்டி 2 பேர் என்னமோ அந்த குழந்தையை தத்தெடுக்கிறேன்னு ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஊர் பேர் தெரியாத அந்த குழந்தையை தத்தெடுத்துட்டு இவங்க என்னமோ பெரிய தியாகம் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. ஊர் பேர் தெரியாத குழந்தைன்னு சொன்னோன்னே ரோஹிணி இப்படி திரும்பி அவங்க ஷாக்காக பார்க்குறாங்க. சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்கிற நேரத்தில் இவங்க தேவையில்லாமல் அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வந்து இப்போ தேவையில்லாத பிரச்சனையாக நம்ம எல்லாத்து முன்னாலும் நமக்கு அவமானம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டாமே அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. மனோஜ் சொன்னதை கேட்டு கோபம் வந்தாலும் ஒரு விஷயத்தில் வந்து ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இனிமேல் குழந்தையை தத்தெடுக்கிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்கறக்கு அந்த வீட்டு பக்கம் போக மாட்டாங்க. குழந்தையை தத்தெடுக்கிறத பற்றி இனி பேசவும் மாட்டாங்க. இந்த விஷயத்தில் நமக்கு ஒரு நிம்மதி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. யார் என்ன எவருன்னே தெரியாத அந்த குழந்தையை பற்றி நமக்கு எதுக்கு பேச்சு, நம்ம 2 பேருக்கு எப்போ குழந்தை பிறக்கும் அதை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொன்னதை கேட்ட உடனே ரோஹிணிக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாயிருது. மனோஜ் அந்த மாதிரி பேசணுன்னா ரொம்ப கடுப்பாயிருது ரோஹிணிக்கு. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, நான் இப்போ தண்ணி குடிச்சிட்டு ஹாலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி எழுந்து வெளியே வராங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு ஏன் ரோஹிணி ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மனோஜ் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதனால தான் நான் கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்துட்டு வரேன், நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த ரோஹிணி ஃப்ரிட்ஜில் தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து வரும்போது அப்படியே ரூம்குள்ளே இருந்து விஜயா வராங்க. என்ன ரோஹிணி இந்நேரத்துக்கு இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லாத கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, அதனால தான் ஃப்ரெஷ் ஏர் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிவா நம்ம மொட்டை மாடி கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து விஜயாவும் வந்து ரோஹிணியை வந்து கடுப்பேற்றுறாங்க. இந்த முத்து மீனாவும் பண்ண வேலைக்கு இன்னைக்கு தான் அவங்களுக்கு நல்ல செருப்படி கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ரோஹிணி வந்து அப்படியே திரும்பி விஜயாவை பார்க்குறாங்க. என்ன ரோஹிணி நான் சொன்னது சரிதானே, ஊர் பேர் தெரியாத அனாதை பையில எப்போ பாரு தத்தெடுக்கிறன்னு ஆடிட்டு இருந்தாங்க, இப்போ அவள் பாட்டியாரியே வச்சா பார்த்தியில ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்கும்போது ரோஹிணிக்கு இன்னுமே கடுப்பாகுது. நோச்சு தான் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்தால் இந்த ஆண்டி வேற இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சியை திருப்பிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும், அது எப்போ நடக்கும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு கொலு ஃபங்க்ஷனில் வச்சு அத்தனை சொந்தக்காரங்க அவங்க இவங்கன்னு வந்திருக்கவங்க முன்னாலேயே இவங்களுக்கு நல்ல அவமானம் தான் கிடச்சிருக்குது. வீட்டுக்கு வந்தவங்க முன்னால் வீட்டில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எனக்கு ஒரு பக்கம் இதாக இருந்தாலும் இவங்களுக்கு இது தேவைதான் அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு குழந்தைன்னு சொல்லி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்குதுங்க. நீயும் மனோஜும் சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கோங்க ரோஹிணி, அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். உங்கள் குழந்தை தான் முதல் குழந்தைய அந்த வீட்டில் வரணும், அதுதான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. அதை கேட்கும்போது ரோஹிணிக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. நானும் அதுதான் ஆண்டி நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோஹிணி. உடனே மனசுக்குள்ளே ரோஹிணி நினச்சிக்கிறாங்க, எப்போ மனோஜுக்கும் எனக்கு குழந்தை பிறக்குதோ அப்போ தான் என் வாழ்க்கையே வந்து நிலையானதாக ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ விஜயா இருந்துட்டு என்ன ரோஹிணி எதுவுமே பேசாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏதோ யோசனையாகவே இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் அந்த குழந்தை பாவம் தானே ஆண்டி, இப்படியே பார்த்துட்டு போச்சு இல்லை அவங்க அந்த மாதிரி பேசணுன்னு அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லவும், ரொம்ப இறக்க குணம் ரோஹிணி, அதனால தான் நீ அந்த குழந்தைய பற்றி கவலைப்படுற, குழந்தை பாவம் தான். அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்தால் ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்களா, சந்தோஷமாக ஃபங்க்ஷனில் இருந்தாங்களா, சாப்பிட்றக்கு எல்லாம் கொடுத்தோமா, ஒழுக்கமாக வழி அனுப்பிச்சு வச்சோமான்னு இல்லாமல் ஆனா உனா எடுக்கிறத பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டிக்காரியும் எத்தனை நாளைக்கு பொறுத்துட்டு இருப்பா, அவளும் பாட்டிக்காரி இருக்கிறா அம்மாவும் இருக்கான்னு சொல்கிறா. அப்புறம் என்னத்துக்கு இவங்க தத்தெடுக்கிற அது இதுன்னு ஆடணும், அவங்க அம்மாக்காரிக்கு இல்லாத அக்கறை இவங்களுக்கு 2 பேருக்கு என்ன வேண்டியது இருக்குது, அவள் ஒழுக்கமான அம்மாக்காரியாக இருந்தால் இந்த மாதிரி பையனை இங்கே விட்டு போட்டு அவள் எங்காவது ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அதை அப்படி சொன்னதை கேட்டோன்னா ரோஹிணிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆண்டி எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. சரி போ ரோஹிணி நீயும் போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்துடுறாங்க. அந்த பக்கம் போனோன்னா ரோஹிணி வந்து வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. வித்யா வந்து ஃபோனை எடுத்துகிட்டு யார் இந்த அர்த்தராத்திரியில் இப்படி நமக்கு ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. ரோஹிணி தான் கால் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா எடுத்துட்டு, ஏண்டி தூங்க விடாமல் என்னடி இந்நேரத்துக்கு கால் பண்ணுற, நீ தூங்கவே மாட்டியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வித்யா. உடனே ரோஹிணி இருந்துட்டு, இங்கே பெரிய தலைவலியாக இருக்குது, சரியான குடைச்சலாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, நீ அடுத்தவங்களுக்கு தானே தலைவலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. எனக்கு அடுப்பேத்தாத வந்தானே உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லுடி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், இல்லடி ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, எங்கள் அம்மா கிட்ட சொல்லி கொடுத்த மாதிரி எங்கள் அம்மா வந்து இங்கே பேசினாங்க இல்லையா, அதனால் இனிமேல் முத்துவ மீனாவும் தத்தெடுக்கிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு கிருஷை போய் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, எங்கள் வீட்டுக்கும் போக மாட்டாங்க, இது ஒரு விதத்தில் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி நினச்சா. இந்த மனோஜும் ஒரு மாதிரி பேசுகிறான், ஊர் பேர் தெரியாத குழந்தைன்னு சொல்கிறான். ஆண்டி இருந்துட்டு ஊர் பேர் தெரியாத அனாதை பயலத்தை கூட்டிகிட்டு வந்ததும் இல்லாமல் தத்தெடுக்கிறேன்னு ஆடிட்டு இருந்தாங்க. இதை அவங்க பாட்டியாரி நல்லா டோஸ் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என் பையனை எல்லாரும் சேர்ந்து பந்தாடிட்டு இருக்காங்க, ஆனால் அதை ஊர் பேர் தெரியாதவன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்காங்க. உடனே வித்யா இருந்துட்டு, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், ஊர் அறிய எல்லாத்துக்கும் தெரிய மாதிரி நீ உன் பையனை கூடவே வச்சுக்க முடியலனாலும் முத்து மீனாவும் தத்தெடுத்து அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் உன் பையனை நீ உன் கூடவே வச்சுக்கலாம்ல, அப்போ வந்து உன் பையனும் சந்தோஷப்படுவான், நீயும் உன் பையன் கூட இருந்து சந்தோஷப்படலாம், அதை விட்டு போட்டு இந்த வேண்டாத வேலை நீ பண்ணியிருக்கில்ல அப்படின்னு வித்யா கேட்குறாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடி, அவன் வந்து சின்ன பையன், எல்லாத்துக்கு முன்னாலும் திடீர்னு என்னை அம்மான்னு கூப்பிட்டுட்டான்
இல்லைன்னா மொத்த வாழ்க்கையும் என்னோட போயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால தான் அவங்கள தள்ளி வச்சு தான் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன தான் பண்ணணும்னு சொல்கிறடி அப்படிங்கும்போது, இல்லை இப்போ வந்து முத்துவும் மீனாவும் இப்போ அவ்வளோ அசிங்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் எங்கள் அம்மா ஏன் அந்த மாதிரி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. யோசிச்சு திரும்ப அவங்க ரெண்டு ஏன் அந்த மாதிரி அவங்க பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மாவை பார்த்து பேசுறதுக்கு அவங்க திரும்ப போவாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நம்ம சீக்கிரமாகவே எங்கள் அம்மாவும் பையனும் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துடணும்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. சரி நம்ம தான் அந்த வீடு பார்த்து எல்லாம் ஓகே பண்ணியாச்சு, அட்வான்ஸும் கொடுத்தாச்சுல்ல, நீ தான் இந்த பூஜா கிச்சன் சொல்லிட்டு இருக்க, அதனால தான் நம்ம போகாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்கிறாங்க. இல்லடி நம்ம நாளைக்கே வந்து நான் ஆண்டி கிட்ட ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு நான் வந்துடுறேன், நம்ம 2 பேரும் ஊருக்கு போய் உடனே அவங்க 2 பேர்த்து இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. நாளைக்கே வாடி அப்படிங்கும்போது, ஆமாம் இதுக்கு மேலே லேட் பண்ணால் வந்து வேறு மாதிரியான பிரச்சனை ஆயிரும், சூட்டோட சூடாக இதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. அதில் எந்திரிச்சுன்னா ரோஹிணி வந்து விஜயா கிட்ட முக்கியமான ஒரு கிளைண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க, உங்களோட வீட்டில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாமா, அவங்க வீட்டுக்கே போய் மேக்கப் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் பெரிய கிளைண்ட்டு, நல்லா இன்கம் வரும், அதனால் நானே போய் நேராக அவங்களுக்கு பார்த்து எல்லாமே பண்ணி கொடுக்கணும், அதனால் ஈவினிங் கூட நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ரோஹிணியும் வித்யாவும் கிளம்பி அவங்க அம்மாவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அங்கே அவங்க அம்மா கிட்ட பேசி இன்றைக்கே நம்ம வீடு காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னடி இப்போ அவசரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அம்மா. இல்லை இதுதான் சரியான சந்தர்ப்பம், வந்து நேற்று வீட்டில் அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் பேசினேன் இல்லையா, பேசுனது அவங்க 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இருந்தாலும் நீ அந்த மாதிரி எதுக்கு பேசின திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சமாதானம் பேசுகிறக்கோ இல்லை எதுக்காவது அவங்க 2 பேரும் முத்து மீனாவும் வருவாங்க, அதுக்கு அவங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடாது, அதனால தான் நான் சொல்கிறேன், அவங்க வந்தாங்கன்னா அதை இதையும் பேசி மறுபடியும் உன் மனசை மாற்றிடுவாங்க, அதனால் இப்போவே நம்ம காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூட்டோட சூடாக வண்டியை வர வச்சு அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டில் இருக்க பொருளெல்லாம் எடுத்து போட்டுட்டு கிளம்பி வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த புதுசாக பார்த்த வீட்டில் குடி வச்சிடுறாங்க. என்னம்மா பால் கூட காய்ச்சறக்கு தேதி ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் உடனே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த வீட்டு ஓனர். இல்லை அவசரமாக வர வேண்டியது இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நான் வந்து என் ஹஸ்பண்டை பார்க்குறக்கு துபாய்க்கு போகிறேன், அதனால தான் எங்கள் அம்மாவை சீக்கிரமாக கூப்பிட்டு வந்து இங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக சாயந்தரமே பாலை காய்ச்சிட்டு அங்கேயே குடி வச்சிடுறாங்க. பையனை ஸ்கூலுக்கு சேர்த்துறதுக்கு வந்து நான் வந்து ஒரு வாரத்தில் வந்து இது பண்ணி வைக்கிறேன், நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேணுங்கிறதெல்லாம் வாங்குறதுக்கு பக்கத்துலேயே கடை இருக்குது, நீ பார்த்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குடி வச்சுட்டு வந்துடுறாங்க. ரோஹிணி வந்ததை பார்த்தோன்னா விஜயா இருந்துட்டு, எங்கே நீ வராமல் போயிடுவேன்னு நினச்சேன், ஏன்னா இந்த பூஜை இருக்கும்போது மூத்த மருமகளாக நீ தான் இங்கே இருக்கணும் ரோஹிணி, நீ இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மூத்த மருமகன் மிகித்த மருமகன் சொல்லிட்டு இந்த அம்மா ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்குது, நம்ம அங்கேயும் இங்கே அல்லாடிட்டு இருக்கிற பொழப்பு நமக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி, நான் எப்படி ஆண்டி வராமல் இருப்பேன், நீங்கள் எனக்காக காத்துட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து ஃபங்க்ஷனில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு இருக்கிற ரோஹிணியோட வண்டவாளத்தை எல்லாம் சீக்கிரமாக இந்த முத்து கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றா முத்து எப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரோ அப்போ தான் வந்து இந்த ரோஹிணியோட ஆட்டம் ஒரு முடிவுக்கு வரும். இனி கதையில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.